புதிய பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம், ரேட் ஃபார் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோல்டுக்கான ஒரு அக்ரிகேட்டர் மாடல். 15 வருஷம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியில் ஃப்ரான்ச்சைஸியாக ட்ராவல் பண்ணேன். கோல்டில் வந்து ஒரு மண்ணிலிருந்து கோல்டை எடுத்து கஸ்டமர் காதுக்கு போகிற வரைக்குமான அந்த என்டையர் கோல்டுக்கான ப்ராசஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கோல்டை மண்ணிலேருந்து எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. பட் அதே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் டான்சானியான்ற ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம வந்து நம்மளே கோல்டை வந்து மைன் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். காயினே நீங்கள் வாங்கணும்னாலும் 4 to 5% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் அதோட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. ஒரு கஸ்டமர் வந்து கோல்டை சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு கஸ்டமர் வந்து கோல்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமான ஒரு பிரிட்ஜாக ரேட் ஃபார் கோல்டு இருக்குது. இன்னைக்கு டேட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு புதுசு பழசு அப்படின்றத தாண்டி 2% வேஸ்டேஜில் கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரேட் ஃபார் கோல்டுன்ற ஒரு பிராண்ட் இருக்குங்கிறத ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஹாப்பி ஈவினிங். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஃபஸ்ட்டு இறைவனுக்கு நன்றி, பிகைன் உட்ஸுக்கு நன்றி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஆக்சுவலி சார் முன்னாடி சொன்னாங்க பசியில் பேசுகிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிரியாணி டேஸ்ட்டோட ஒரு கொட்டாயோட ஒருத்தவங்க பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோடய பேர் வந்து கோபிங்க. என்னோடய நேட்டிவ் வந்து மயிலாடுதுறை. அட் ப்ரெசென்ட் நான் வந்து சென்னையில் இருக்கேன். நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். 2000 பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் என்னோடய பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 12 பிஸ்னஸ் வெர்டிக்கலில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மேஜராக வந்து எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் ஸ்கூல்ஸு, ஜுவல்லரி இந்த மாதிரி ஒரு 12 வெர்டிக்கல் பண்ணி ஒரு 2018 வரைக்கும் ஒரு 100 crore டர்ன் ஓவரில் ஒரு மயிலாடுதுறை மாதிரி ஒரு சின்ன டவுனில் அந்த லெவலில் என்ன எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு இருந்தேன். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் ஒரு ஐ ஓப்பனர் கிடச்சிது. மேனேஜ்மெண்ட்ஸில் அடுத்த லெவல் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும்னா சென்னை மாதிரி ஒரு டவுனுக்கு ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த சைஸுக்கு போக முடியும். அப்படின்றதுனால ஐ ஷிஃப்டட் டு 22க்கு அப்புறம் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். புதிய பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம், ரேட் ஃபார் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோல்டுக்கான ஒரு அக்ரிகேட்டர் மாடல். கோல்டு பையிங், செல்லிங், லோன், ரீப்ளஜ். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுலேருந்து இதுக்கு ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போம் அப்படின்றதுனால ரேட் ஃபார் கோல்டுன்ற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கோல்டில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நான் ஒரு 15 வருஷம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் ஃப்ரான்ச்சைஸியாக ட்ராவல் பண்ணேன். கோல்டில் வந்து ஒரு மண்ணிலிருந்து கோல்டை எடுத்து ஒரு கஸ்டமர் காதுக்கு போகிற வரைக்குமான அந்த என்டையர் கோல்டுக்கான ப்ராசஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அதில் ரொம்ப க்யூரியாசிட்டியாக நெக்ஸ்ட் லெவல். இப்போ இங்கே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கோல்டை மண்ணிலேருந்து எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. பட் அதே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் டான்சானியான்ற ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம வந்து நம்மளே கோல்டை வந்து மைன் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். பட் அந்த லெவலுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுனால டான்சானியாவும் ட்ராவல் பண்ணி ஒரு கோல்டில் ஒரு 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கேதர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே கோல்டில் வந்து எங்கே கேப் இருக்குது அப்படின்றத ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி இன் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே லெகசியாக இருந்திருப்பாங்க. ஒரு 50 வருஷம் கோல்டு ஜுவல்லரியோட லெகசி இருந்திருக்கும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வரும்போது நம்ம எந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணோம். அதுதான் ரேட் ஃபார் கோல்டோட மேஜர் அப்ஜெக்டிவ்ங்க. அடுத்து ரேட் ஃபார் கோல்டுக்கு அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு மேட்ரு கோல்டு வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி கான்க்ளூன்றதுனால கோல்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டோட ரிட்டர்ன்ஸ் என்ன, கோல்டு இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நம்ம நாலேஜாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக கோல்டுன்றது வந்து கோல்டை பேஸ் பண்ணி தான் கரன்சியை வந்து கண்ட்ரியில் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் கோல்டோட ரிசர்வை வச்சு தான் கண்ட்ரியில் வந்து கரன்சியை டிசைட் பண்ணுவாங்க. அப்போது ஒருத்தவங்க வீட்லேயும் நம்ம எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட செழுமையையும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுகளை உருவாக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு 2010 மேபி நாங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் வந்த புதுசில் 1 கிலோ கோல்டு வந்து 18 lakhs rupees, 18 லட்சம் ரூபாய் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி வந்து 1 crore rupeesல இன்றைக்கி இருக்குது. மோர் தென் 5.5 times வந்து கோல்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இது தெரிஞ்சோ தெரியாமலோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டில் இருக்க ஒய்ஃப்கிட்டையும் கணவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நிறைய கோல்டை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போது எவ்வளோ விதமான நீங்கள் வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமும் இருந்தாலும் ஒரு இன்டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ண கோல்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்றைக்கி 5.5 times கொடுத்துருக்கு. பட் இப்போ எல்லாருமே இன்வெஸ்டர் சார் யாரை நீங்கள் கேட்டிங்கனாலும் கோல்டு, ஷேரு, லேண்டு, பேங்க், எஃப்டி இந்த 4 தான் மேஜராக சொல்லுவாங்க.
பட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும் போது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் போதே ஒரு 12% 18% வந்து வேஸ்டேஜ்ன்ற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து அந்த ஜுவல்ல பே பண்ணுற மாதிரியான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இருக்குது. காயினே நீங்கள் வாங்கணுன்னாலும் 4 to 5% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் அதோட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, இப்போ இந்த இடத்த எப்படி கட் பண்ண முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணது தான் ரீஃபர்பிஷ்டு கோல்டு அப்படின்றத ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இது பியூர்லி எப்படின்னா, கோல்டை வந்து ஜென்ரலாக இன்றைக்கி வந்து ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணும் போது அது நான் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறோம். அதே வந்து ஒரு கார் வாங்கியிருக்கும் போதோ இல்லை வந்து ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணும் போதோ அது எதுவுமே பழசுன்னு பேசுறதில்ல. ஆனால் இந்த கோல்டு மட்டும் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும் போது இங்கே பிராண்ட் பண்ணியிருக்காங்க ஓல்டு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணி, ஓல்டு கோல்டுனாலே அது வந்து யூஸ் பண்ண முடியாத தங்க நகை, அதை இமீடியட்டாக மெல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கோல்டில் ஓல்டுன்னு ஒன்று எதுவுமே கிடையாது. அதோட மதிப்பு ஓல்டுக்கும் நியூவுக்கும் எந்த விதத்துலையும் குறைய போகிறதில்ல. அப்போது ரீஃபர்பிஷ்டு கோல்டு, புதுப்பிக்கப்பட்ட தங்க நகை. ஒரு ஸ்மார்ட்டாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ரீஃபர்பிஷ்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து கோல்டை சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு கஸ்டமர் வந்து கோல்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமான ஒரு பிரிட்ஜாக ரேட் ஃபார் கோல்டு இருக்குது. எப்பயுமே இப்போ நம்ம மொபைலை பொறுத்த வரைக்கும் ரீஃபர்பிஷ்டு மொபைல்ன்றதை நம்ம ஈஸியாக நம்பி வாங்குகிறோம். ஏன்னா அந்த டெக்னாலஜியை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை எப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. யூஸ்டு கார், ப்ரீ ஓன்டு கார்ன்ற மார்க்கெட் இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு ஷோரூமில் விட்டு எவாலுவேட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி கோல்டை எவாலுவேட் பண்ணுறதுக்கான இங்கே ஒரு சிஸ்டம் இல்லை. அந்த சிஸ்டத்தை தான் நாங்கள் ரெடி பண்ணி ஒரு கஸ்டமர் விற்கணும்னு நினைக்கிறவங்களோட கோல்டை எவாலுவேட் பண்ணி அது என்ன மாதிரியான வேல்யூவேஷனில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை யாருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த கஸ்டமருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக கிரியேட் பண்ணோம். இனிஷியலில் எல்லாரும் சொன்னாங்க ஃபஸ்ட்டு கோல்டு ஆன்லைனில் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து பழைய கோல்டுன்னு ஒன்றுத்தையோ இல்லை யூஸ்டு கோல்டுன்னு ஒன்று சொன்னால் எப்படி நம்புவாங்கன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டு 1 இயர் ஒரு பைலட் ப்ராஜெக்டாக பண்ணோம். எங்களோட மேஜர் கன்சர்ன் எல்லாமே பியூர்லி டிஜிட்டல் கஸ்டமர். ஒரு டிஜிட்டலில் நம்மளை நம்பி பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் எங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸு. ஆல்மோஸ்ட் ஒரு 1,00,000 கஸ்டமருக்கு வந்து எங்களோட ப்ராடக்ட்டை பற்றி கொண்டு போய் தெரிவித்தோம். அதுலேருந்து ஒரு 45,000 கஸ்டமரை வந்து எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வந்து லாஸ்ட் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 5,000 கஸ்டமரை ஃபில்ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஒரு பழைய கோல்டு அப்படின்ற ஒரு மார்க்கெட்டை நாங்கள் மாற்றி புதுப்பிச்ச தங்க நகை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு அடுத்தது எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, சப்ளை டிமாண்டில் வந்து இது அதிகமாகிடுச்சு, அதாவது தேவைகள் அதிகமாகிடுச்சு, விற்கிறவங்க கம்மியாயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா, இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஜுவல்லரியில் போய் அப்ரோச் பண்ணி ஒரு 180 டேஸுக்கு மேலே இல்லை 360 டேஸுக்கு மேலே விற்காத ஜுவல்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து, அது வந்து ஆக்சுவலி 180 டேஸுக்கு மேலே அது மெல்ட்டிங் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு போகும். அதை வந்து ஒரு கோல்டுக்கான மாடலாக நாங்கள் காமிச்சோம். அது இன்னும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். யூஸ்டு கோல்டை விட நாங்கள் வந்து புதிய நகையை நான் மூவிங் ப்ராடக்டை டிஜிட்டல் வாட்ஸ்அப் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து சேர்த்தோம். இன்றைக்கி டேட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு புதுசு பழசு அப்படின்றத தாண்டி 2% வேஸ்டேஜில் கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரேட் ஃபார் கோல்டுன்ற ஒரு பிராண்ட் இருக்குங்கிறத ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். மேபி இன்றைக்கி இந்த ஃபோரமில் இருந்தும் இதை கொண்டு போய் சேர்க்குறதுல ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறோம். இது தொடர்பாக எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் மாடலை டிசைன் பண்ணும் போது நம்ம ஒரு பிஸ்னஸ் இலக்கை நோக்கி போனால் கஸ்டமரோட தேவை ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த தேவையை நம்ம தேடும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். லாஸ்ட்டு ஒரு 1 இயராக ஆர்பிஐயில் வந்து கோல்டு லோன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்து அதாவது 11 மாதம் முடித்தா அவங்க வந்து அந்த லோனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு முழு பணத்தையும் கட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்த லோன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மாடல் இருந்தது. அந்த இடத்துல எங்களோட சப்போர்ட்டை ஒரு என்பிஎஃப்சி பேங்க் மூலியமாக அவங்க கூட டைஅப் பண்ணி ஜோதி ஹவுசிங் ஃபினான்ஸுன்ற கம்பெனியோட மர்ச் பண்ணிவிட்டு எந்த ஒரு கஸ்டமருக்கு கோல்டு லோனை வந்து பேங்க்கில் வச்சு முழுகிற நிலமையில் இருக்கோ இல்லை வந்து அவங்களால முழுசாக கட்டி மூக்க முடியலையோ அவங்களுக்கு வந்து என்பிஎஃப்சிலேருந்து ஒரு அன்செக்யூர்ட் லோன் கொடுத்து வித்தின் ஷார்ட் டேர்ம் 3 days 7 days இந்த மாதிரி ஒரு லோனை ஃபண்ட் பண்ணி அவங்களோட கோல்டை பத்திரமா அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக க்ரியேட் பண்ணோம். இது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 28 ஸ்டேட்டில் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறோம். இது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு என்பிஎஃப்சியில் டெம்பரவரி ஃபண்டிங் கொடுக்குற ஃபஸ்ட்டு கம்பெனி எங்கள் கம்பெனியாக இருக்குது.
ஆக ஒரு ஒட்டு மொத்தத்தில் இன்றைக்கி வந்து கோல்டில் ஒரு 360 டிகிரிக்கு கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். எக்ஸ்பெஷலாக வெல்த் இன்றைக்கி வந்து கோல்டில் வந்து 2 சொல்லுவோம். ஒன்று வந்து செல்வம் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து வளம்னு சொல்லுவோம். செல்வம்ன்றது வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதா இருக்கும், வளம்ன்றது வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதா இருக்கும். ஒரு கோல்டு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா செல்வமும் வளமும் சேர்ந்து ஒரு அருமையான உணர்வை கொடுக்குன்ற நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.